Hello friends, I am Thirumurugan, the founder of Thirus IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் law making. Why do we need to make laws in a country? சட்டம் ஒரு நாட்டில் எதனால தேவைப்படுது? சட்டம் ஏன் எழுதணும்? ஒரு கிராமத்தில் 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. 3 நண்பர்களும் சேர்ந்து கிராமத்தோட வளர்ச்சிக்கு பாடுபடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஒருத்தர் கிணறு தோண்டி தண்ணீர் வசதியை பெருக்கலாம், நீர் வளத்தை பெருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இன்னொருத்தர் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டுற ஒரு முயற்சியை அவர் முன்னெடுக்கிறாரு. இன்னொருத்தர் வயலில் வேலை செஞ்சு தானிய உற்பத்தியை பெருக்கி மக்களுக்கு பசி இல்லாமல் போக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரும் ஒரு குழுவாக இணைஞ்சு செயல்படலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போது 3 பேரும் அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிணறு தோன்றாங்க, வேலை செய்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, அப்புறம் வயலில் தானிய உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் நம்ம வீடு கட்டிகிட்டு இருந்த ரமேஷோட இதில் முன்னாடி சுரேஷ் என்ன பண்ணிட்டாரு, அவர் வீடுக்கு முன்னாடி கிணறு தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதனால் அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, தகராறு ஆயிடுச்சு. அப்போது அந்த ஊரில் இருந்த பெரியவர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அடிச்சுக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல ஒரு விதிகளை எழுதுங்க, ஒரு ரூல்ஸ் உருவாக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி யார் என்ன செய்யலாம், கிணறு எங்கே தோண்டலாம், வயலில் உற்பத்தி எப்போ செய்யலாம், யார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் விதிகளை உண்டாக்கி அந்த விதிகளை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சச்சரவுகளை பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பெரியவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விதிகளை உருவாக்குறாங்க. நாட்டிலையும் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காகத்தான் சட்டங்கள் உருவாக்கப்படுது. மத்தியில் பாராளுமன்றம் மத்திய அரசில் நமக்கு தேவையான சட்டங்களை எழுதும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் மாநிலத்துக்கு அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களை எழுதும். உதாரணமாக பாக்ஸோ, ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். அப்போது சிறுவர்களுக்கு ஏற்படுற பாலியல் வன்முறைகளை தடுக்கிறதுக்காகவும் அதை குற்றம் புரிந்தவர்களை தண்டிக்கிறதுக்காகவும் நம்ம ஒரு ஆக்ட் போட்டு ஒரு சட்டம் எழுதி நாம் அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அவங்களை எப்படி தண்டிக்கிறது, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வி ஹேவ் அன் ஆக்ட் கால்ட் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கிறது, காடுகள் எப்படி பாதுகாக்கிறது, இந்த பாதுகாப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு சட்டம் நம்ம போடுறோம். அது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம். அடுத்து கிராமப்புறத்தில் சீசன் இல்லாத சமயத்தில், அதாவது உங்களுக்கே தெரியும், நாற்று நடும்போதும் கதிர் அறுக்கும் போதும் நமக்கு நிறைய வேலையாட்கள் தேவைப்படுவாங்க. இடையில இருக்கிற பயிர் வளரக்கூடிய காலகட்டத்தில் அவ்வளோ வேலையாட்கள் தேவைப்பட மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த வேலை இல்லாத நாட்களில் ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அது ஒரு சட்டமாக உருவாக்கி அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஒரு அரசோட நம்பகத்தன்மை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அரசு வெளிப்படையாக எப்படி செயல்படுது, அந்த தகவல் குடிமக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டில் சமூகத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு, மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, ஒரு ஒழுங்குபடுத்துகிற ஒரு விஷயம்தான் சட்டம். அந்த சட்டம் தான் நம்ம பார்லிமெண்ட்லையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலும் நம்ம சட்டம் எழுதுகிறாங்க. அந்த சட்டம் எழுதக்கூடிய பிரதிநிதிகளை தான் மக்களாகிய நாம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எம்எல்ஏவை அனுப்புகிறோம், பார்லிமெண்ட்டில் இருக்கிற லோக்சபா எம்பியை நம்ம அனுப்புகிறோம். இன்றைக்கி சட்டம் எதுக்கு எழுதுகிறாங்க, எப்படியெல்லாம் சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில உதாரணங்களை வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் நம்ம போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.